ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் தச்சுடெக்லேருந்து பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, குழந்தைங்களுக்கு வறட்டு இருமல் வந்தால் எப்படி குணப்படுத்துறதுன்றதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். வறட்டு இருமல் மட்டும் இல்லாமல் சளி, இருமல், வாந்தி எடுக்கிறது, சாப்பிட்டு சில குழந்தைங்க வந்து உடனே வாந்தி எடுத்துடுறாங்க. அப்படின்னா என்ன மருந்து கொடுக்கலான்றதை பற்றியும் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு தேவையான பொருள் பார்த்தீங்கன்னா 2 ஏலக்காய், ஒரு சிட்டிகை மிளகுத்தூள், அப்புறம் தேன். குழந்தைங்களுக்கு ஏன்னா ரொம்ப காரமாக இருக்குன்றதுனால, மிளகு சேர்க்கறதுனால காரமாக இருக்குன்றதுனால தேன் கலக்கிறோம். அப்புறம் ஒரு கப்பு. இப்போ இந்த இடிக்கிற கல்லில் இந்த ஏலக்காவை போட்டுடலாம். போட்டுட்டு இல்லை பவுடராக இருக்குனாலும் நீங்கள் பவுட்ரு யூஸ் பண்ணிக்கலாம். இப்படி நான் ஏலக்காய் வந்து முழுசாக எடுத்துருக்கேன். இதுலேயே வந்து இந்த மிளகுத்தூளை சேர்த்துக்கலாம். ஒரு விஷயம் என்னென்னா, 1 வயசு மேலே இருக்க குழந்தைங்களுக்கு நீங்கள் மிளகு சேர்த்துக்கோங்க. இல்லை 6 மாதத்துலேருந்து 1 வயசு குழந்தைன்னா நீங்கள் மிளகு தூள் சேர்க்க தேவையில்லை. வெறும் ஏலக்காய் மட்டும் போதும். அந்த மாதிரி மட்டும் செஞ்சால் போதும். நல்லா கேட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், 6 மாதத்துலேருந்து 1 வயசு குழந்தைங்களுக்கு கொடுக்குறதா இருந்தால் 2 ஏலக்காய் பவுட்ரு பண்ணி நம்ம மருந்து தயாரித்தா போதும். 1 வயசுலேருந்து மேலே இருக்க குழந்தைங்களுக்கு மிளகு ஒரு சிட்டிகை போல் சேர்த்துக்கோங்க. இப்போது ஏலக்காயும் மிளகுத்தூளையும் சேர்த்தாச்சு. இப்போ இதை நல்லா பவுட்ரு பண்ணலாம். வாங்க, நல்லா இது மாதிரி நசுக்கிட்டு பாருங்கள், தோல் தனியாக வந்துடும். நல்லா அழுத்தி இது மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ தோல் தனியாக வந்துடுச்சு, பார்த்தீங்கன்னா தெரியும். தோலை தனியாக எடுத்துட்டு அந்த உள்ளே இருக்க பவுட்ரை நல்லா பவுட்ராக்குங்க. ஏலக்காயும் மிளகுத்தூள் ஏற்கனவே தூளாக இருக்கிறதுனால நல்லா கலந்துரும். இப்போ ஏலக்காவை மட்டும் பவுட்ரு பண்ணலாம். இப்போது ஏலக்காயும் மிளகும் சேர்த்து நல்லா பவுட்ரு பண்ணியாச்சு. இது ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த கப்பில் போட்டுக்கலாம். போட்டாச்சு. நல்லா ரைஸி போட்டுக்கோங்க. போட்டுட்டு இப்போ இந்த தேனை இதில் கலந்துடலாம். பாருங்க, கொஞ்சமாக தேன் கலந்துடலாம். இந்த மாதிரி நல்லா கையாலே கலந்துருங்க. இது நான் ஒரு வேளைக்கு தான் தயாரிச்சிருக்கேன். இதை வந்து நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு 3 வேளைக்கு கொடுத்துட்டு வாங்க. நல்லா கலந்தாச்சு. இப்போ மருந்து தயாராகிடுச்சு. இதை குழந்தைங்களுக்கு நாக்கில் நல்லா உள்ளே வச்சு நாக்கில் தேய்ச்சி விட்டிங்கன்னா, அந்த தொண்டைக்குள்ளே போகிற அளவுக்கு தேய்ச்சி விட்டிங்கன்னா, அவங்க முழுங்கிட்டாங்கன்னா உடனே சளி, இருமல் இருந்தால் கூட சரியாயிடும். உடனே வாமிட் எடுக்கிறதையும் நிறுத்திடுவாங்க. இதை நல்லா குழச்சிட்டு அவங்க உள்ள நாக்கில் நல்லா தேய்ச்சி விட்டுட்டிங்கன்னா, தடவி விட்டுட்டிங்கன்னா, அவங்க முழுங்குறதுலேயே வாந்தி எடுக்கிறது, அதுக்கப்புறமா இருமல், சளி எல்லாமே குணமாயிடும். இதை வந்து நான் சொன்ன அளவுலேயே நீங்கள் கொடுத்துட்டு வாங்க. உடனே அவங்களுக்கு குழந்தைங்களுக்கு நான் சொன்ன அளவுலேயே இதை செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுத்துட்டு வாங்க. உடனே அவங்களுக்கு வாந்தி, சளி, இருமல் எல்லாமே குணமாயிடும். இந்த ரெசிபியை நீங்களும், அதாவது இந்த மருந்தை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உடனே ரிசல்ட் நல்லாயிருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் மை சேனல். உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் தச்சுடெக். வேறு எதுனா உங்களுக்கு வந்து மெடிசின்ஸ் பற்றி தெரியணுன்னா, அதாவது வீட்டில் தயாரிக்கிற மருந்தை பற்றி தெரியணுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதுக்கு வீடியோ போடுறேன். தேங்க்யூ. உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் தச்சுடெக். தேங்க்யூ. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.